ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். சம்ஸ் பார்க்கலாங்களா? நன்கு கலைத்து வைக்கப்பட்ட 52 சீட்டுகளை கொண்ட சீட்டுக்கட்டிலிருந்து சம வாய்ப்பு சோதனை முறையில் ஒரு சீட்டு எடுக்கப்படுகிறது. அந்த சீட்டு ராஜாவாக இருக்க நிகழ்தகவுகளை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 52 சீட்டு, ஒரு சீட்டு கட்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் மொத்தமே எத்தனை சீட்டு இருக்குன்னா 52 சீட்டு இருக்கும். சரிங்களா? மொத்த சீட்டு 52 இருக்கும். அதில் வந்துட்டு ஸ்பேடு 13, ஹார்ட்டு 13, கிளாவர் 13, டைமண்ட் 13. இதுக்கு இன்க்ளூடிங் தான் இதில் சேர்ந்து 13 சேர்ந்தது தான் ராஜா, குயினு, ஜாக்கு எல்லாமே இருக்கும். இதுலேயும் அது மாதிரி ராஜா, ராஜா, குயினு, ஜாக் எல்லாமே இருக்கும். இதுலேயும் அப்படி தான் இருக்கும். இதுலேயும் இப்படி சேம் தான். சரிங்களா? இந்த 13லேயும் இன்க்ளூடிங் தான் இருக்கும். அப்போ 13 × 1 2 3 4 இது பண்ணோன்னா 3 12க்கு 2 மிச்சம் 1 1 4 4 1 5 52 சீட்டு வந்துருச்சுங்களா? அதுதான் ஒரு சீட்டு கட்டு எடுத்துட்டோன்னா இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த 52 சீட்டு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? சம வாய்ப்பு சோதனை முறையில் ஒரு சீட்டு எடுக்கப்படுகிறது. இந்த 52 சீட்லேருந்து ஒரு சீட்டு சம வாய்ப்பாக ஒரே ஒரு சீட்டு தான் சோதனை முறையில் ஒன்று எடுக்கிறாங்க. அந்த சீட்டு ராஜாவாக இருக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த சீட்டு ராஜாவாக இருக்க நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணோம்? ஒரு சீட்டு எடுக்கிறாங்க, அதுக்கு ராஜாவாக இருக்கிறதுக்கு நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்களா? பார்க்கலாங்களா? ராஜாவாக இருக்கிறதுக்கு நிகழ்தகவு ஒரு நிமிஷம். இப்போ இதுலேயும் ராஜா இருப்பார், ஸ்பேட்லேயும் ராஜா இருப்பார், ஹார்ட்லேயும் ராஜா இருப்பார், கிளாவர்லேயும் ராஜா இருப்பார், டைமண்ட்லேயும் ராஜா இருப்பார். அப்போ 4 ராஜா இருப்பாரா? அப்போ 4 ராஜா பை 52 இது மொத்த பாசிபிலிட்டி, மொத்தமாக இருக்கிற எல்லாமே சேர்த்து எவ்வளோ பாசிபிலிட்டி இருக்குன்னு சீட்டு இருக்குன்னா 52 சீட் இருக்குது. அதில் நம்மளுக்கு ராஜா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி எத்தனை இருக்குன்னா 4/52 4 தான் இருக்குது. சரிங்களா? அந்த மொத்தத்துக்கு கூட இந்த ராஜா எத்தனை பாசிபிலிட்டியோ அதை நம்ம டிவைட் பண்ணிக்கணும். ஒரு 4 அடிக்க முடிஞ்சால் அடிச்சுக்க வேண்டியதான். ஒரு 4 இதில் ஒரு 4 வருமா? மீதி 1 இங்கே வரும். 3 12. அப்போ இங்கே 1 வருமா? 1/13. இதுதான் ஆன்சர். சரிங்களா? திரும்ப எல்லாம் அடிக்க முடியாது. இவ்வளோதான் ஆன்சர். இங்கே நம்மளுக்கு பெருசாக கொடுக்குற மாதிரி இருக்கணும். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் ரொம்ப ஈஸி. நன்கு கலைத்து வைக்கப்பட்ட சீட்லேருந்து 52 சீட்டு, அதில் எத்தனை பாசிபிள் இருக்குது, மொத்த சீட்டை எப்படி எடுத்துட்டு அதில் எத்தனை இப்போ இதே ராஜாவாக இருக்க ராணியாக இருக்கிற நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருந்தான்னு வச்சிங்களா? அதுவும் அதே தான். இதில் ஒரு ராணி இருப்பாங்க, இதில் ஒரு ராணி, இதில் ஒரு ராணி, இதில் ஒரு ராணி, 4 ராணி. அதே தான், சேம் ஆன்சர் தான் வரும். அப்போ ஜாக்கு கேட்டாலும் அதே தான், சேம் ஆன்சர் தான் வரும். நேம் மாற்றி கேட்டாலும் நம்மளை ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். இதே தான், சேம் மெத்தடு தான், ஒன்றுமே இல்லை. 4 ஆப்ஷன் தான், 4 தான் பாசிபிள் இருக்கும். அந்த 4/52 போட்டுட்டு 1/30 அதை அடிச்சிட்டா 1/30 ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். புரியும் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.